கவனமா இருந்துக்குங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மை வரக்கூடிய வருஷம் இந்த 2.5 வருஷம். காற்றுள்ள போதே தூத்திக்கொள்னு சொல்லக்கூடிய பொன்மொழிக்கு ஏத்த மாதிரி இந்த 2.5 வருஷம் நீங்க செட்டில்மெண்ட் ஆயிடும். ரிஷப ராசிக்கார பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அந்த கம்பீர தோற்றம், குடும்பத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் உடைய ஒரு அமைப்பு 2026க்கு முன்ன வரைக்கும் 2.5 வருஷம் வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க நஷ்டம்தான் காணிக்கும். நீங்க ரிஷபராசிக்காரங்க சொந்த தொழில் செஞ்சாத்தாங்க லாபம். அடுத்தவங்ககிட்ட கையை கட்டிக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னா 15,000 20,000 சம்பளம் தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா சொந்த தொழில ஒரு சுண்டல் வித்தாலே நீங்க பெரிய ஆளாயிருக்கீங்க. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. அம்மன் அருள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:15 மணிக்கு சனி ஈஸ்வர பகவான் கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. அப்ப மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்கு சாதகமா அமைய போகுது, எந்த ராசிக்கு பாதகமா அமைய போகுது என்கிற விலாவரியா சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தை கட்டாயம் பார்க்கலாம். சனி ஈஸ்வர பகவான்னா யாரு, அவருடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன? சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா அமைகிறாருன்னா அழகான குடும்பம், அன்பான மனைவி, தாயி தகப்பன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒரு ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மண்ணுக்கு அதிபதி அவருதான். அப்ப வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், ஜீவனாம்சம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன தொழிலை வச்சு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்ச நிலைமையில கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான் சொல்லலாம். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் வரவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவன் சொத்தையோ அடுத்தவன் மனைவியவோ அபகரிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடையவருக்கு தண்டனை கொடுப்பாரு. தொழில் தர்மம் ஒண்ணு இருக்கு. அந்த தொழில் தர்மத்தை மீறி செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்படியாப்பட்ட தன்மையுடைய சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் குறைஞ்சிருந்தாருன்னா வாதம் பண்ண வைப்பாரு. உடம்புல வாதம் வரும், வீணான சண்டை சச்சரவு வரும், வம்பு தும்பு வழக்குகள் வரும். ஏன் உங்க உடம்புலயே பல இன்னலை கொடுப்பாரு. ஜாயிண்ட் பெயின், எலும்புகள் பலம் இல்லாம, பல்லுல வலி வரும், காதுல வலி வரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகாம வாமிட் ஆயிடுச்சுன்னா கணையொன்னு ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ள. அந்த கணையமும் அஜீரண கோளாறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையவும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்திருக்காருன்னா சனி பகவான் கெட்டு இருக்காருன்னு. அதே போல காலணி, செருப்பு அந்து போச்சுனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல சனி பகவான் உச்ச நிலைமையில இருந்தா வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாகி சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் நம்ம அண்ணன் சனீஸ்வர பகவான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசாட்சிக்கு உகர்ந்து நடந்துட்டு போங்க. மனசாட்சிக்கு உகர்ந்து இல்லாம நடந்து போனாலும் பிரச்சனை. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப கடினமாவே இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கு. கவனமா நம்ம இருந்துக்கணும். ஆடம்பர செலவுல எதுவும் செஞ்சு மாட்டிக்க கூடாது. ஆசை வார்த்தையில போய் காசு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. விலை உயர்ந்த காரோ விலை உயர்ந்த இடங்களோ தன்னால வசதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாய்ப்பை
முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கணும். ரிஷபராசி. ரிஷபராசியில இந்த வருஷம் சனீஸ்வர பகவான் லாபத்துல சனி பகவான் வராருங்க. 2026க்கு முன்ன வரைக்கும் 2.5 வருஷம் வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க நஷ்டம்தான் காணிருப்பீங்க. படிக்கிற குழந்தைங்க மேல் படிப்புக்கு படிக்க முடியாம வசதிகள் கம்மியா இருந்திருப்பீங்க. படிச்சுட்டு வேலை இல்லாத ஒரு குழந்தைங்க வேலை வாய்ப்புக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தருணங்கள் ஏற்பட்டிருக்கும். கல்யாணம் பருவத்திற்க வேண்டிய ஆண்களோ பெண்களோ ரிஷபராசிக்காரங்களுக்கு கால தாமதமான ஒரு திருமணம், காதல்ல ஒரு ஏமாற்றம், திருமண தடை, இப்படியாம்பட்ட கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்ச உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஒரு நல்ல ஒரு நிலைமைய இந்த 2026 கொண்டு வர்றார். படிச்ச பிள்ளைங்க நல்ல படிப்புக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்புக்கும் வரக்கூடிய தருணங்கள் ஏற்பட போகுது. நீங்க ரிஷபராசிக்காரங்க சொந்த தொழில் செஞ்சாத்தாங்க லாபம். அடுத்தவங்ககிட்ட கையை கட்டிக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னா 15,000 20,000 சம்பளம் தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா சொந்த தொழில ஒரு சுண்டல் வித்தாலே நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. வியாபார நுணுக்கங்கள், வியாபார யுக்திகள், வியாபார மலர்ச்சி, முக தெளிவு உடையக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இருந்த தார தோஷம்லாம் விலகுது. கல்யாணம் ஆன பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமும் வரப்போகுது. ஏதாவது ஒரு தொழில் சுய தொழில் செஞ்சுக்கணும்னு ஆசைகள்ல கால் வைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொந்த தொழிலுக்கு தான் இனிமே தான் மேன்மை. ஆனா ரிஷபராசி காலங்கள் ஒரு சித்தர் ஜாதகத்துக்கு ஒரு யூக்கல், குரு கடாட்சியம் உடைய ஒரு ஜாதகம். ஒரு 45 வயசுக்குள்ளேயே செட்டில் ஆயிடணும், 40 வயசுக்குள்ளேயே செட்டில் ஆயிடணும், லைஃப்லயே செட்டில் ஆயிடணும். அதுக்கப்புறம் சனி மகாதிசை வந்துடும் உங்களுக்கு. கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் கர்ம பலனை அனுபவிக்கணும் அவர் தன்மையில விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒரு 45 வயசுக்கு மேல 55 வயசு வரைக்கும் உங்க ஆரோக்கியத்து மேல நீங்க கவனமா இருக்கணும். ரிஷபராசிக்காரர்களும் அரசியல் பிரவேசத்துக்கு கொஞ்சம் காசு பணத்தை இனிமேல் செலவு பண்ணக்கூடிய தருணங்களும் ஏற்படும். ரிஷபராசிக்கார பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அந்த கம்பீர தோற்றம், குடும்பத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் உடைய ஒரு அமைப்பு. ஒரு சில கட்ட காலகோலத்துல உங்களுக்கு ராகு மகாதசை நாக தோஷத்தை உண்டு பண்ணி உங்க இல்லறத்தை திருமணத்தை தடை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா இந்த வருஷம் அது கிடையாது. சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல உண்டு, கிரக பிரவேசங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் உண்டு. நிலையான தொழில போதுண்டா, எனக்கு இந்த சம்பளம் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமைய போதுங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்கள்ல பல பேர் பிரிஞ்சிருந்திருப்பீங்க இந்த 2026க்கு முன்ன. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சந்தேக சண்டைகள், சிறு சிறு சண்டைகள், இதுல பிரிஞ்சவங்க எல்லாம் இனிமே ஒன்னாகக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. கவனமா இருந்துக்குங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மை வரக்கூடிய வருஷம் இந்த 2.5 வருஷம். காற்றுள்ள போதே தூத்திக்கொள்னு சொல்லக்கூடிய பொன்மொழிக்கு ஏத்த மாதிரி இந்த 2.5 வருஷம் நீங்க செட்டில்மெண்ட் ஆயிடும். ஓரளவுக்கு உங்க பொருளாதாரத்தை மேற்படுத்திக்கிங்க. வீணான விரயத்துல போயிட்டு புது புது ப்ராஜெக்ட் எடுத்து பல லட்சங்களை விரயம் பண்ணாதீங்க. சின்ன ப்ராஜெக்ட், சின்ன வருமானம், அப்படி ஒரு தன்மையை எடுத்துக்கோங்க. அழகுல சிறந்து இருக்கக்கூடியவங்க நீங்க தான். கருப்பா இருந்தாலும் அம்பாள் ஸ்ரூபத்துல இருக்கக்கூடியவங்களும் நீங்க தான். கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசை உடையவங்களும் ரிஷபராசிக்காரங்க தான். ஆனா ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்செல்லாம் நீங்க வேலை பார்க்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு ஃபேன் காத்து கீழே, ஏசி காத்து கீழே உட்கார்ந்த இடத்துல இருந்தே சோறு வந்துடும் உங்களுக்கு. இனிமே உண்ண பஞ்சம் இருக்காது, உறங்க பஞ்சம் இருக்காது. எல்லாமே எல்லாருடைய அமைப்பும் உங்களுக்கு வரக்கூடிய தருணம்
இந்த 2026 தான். ஆனா ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா சனி பகவான் சாதகம் இல்ல பாதகம் இல்ல, சாதகம் பாதகம் இருக்கு, பாதகமா போயிட்டாருன்னா உடல்நல குறைவு ஏற்படும். அந்த உடல்நல குறைவுல நீங்க தான் கவனம் செலுத்தணும். வேலைன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்க்கணும், உடற்பயிற்சியும் செய்யணும். ரிஷபராசிக்காரங்க கோபக்காரங்க, ஆனா குணமுள்ள கோபக்காரங்க. உங்க தன்மையை உங்களை பிரதிபலிக்க வைக்கணும். உங்களை போல யாரும் இல்லைன்னு சொல்லணும். இப்படி சொன்னா உயிரையே கொடுப்பாங்க. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்தா மூஞ்சி குடிச்சு கூட பேச மாட்டாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2026 லாபத்துல சனி பகவான் வரனால உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுது. ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகமும் வல்லக்கோட்டை முருகனுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையறதுக்கு, அவருடைய கோபம் குறையறதுக்கு, உங்க மேல இருக்க வேண்டிய வீரிய பார்வனால கடனாளியா கஷ்டமாயி நஷ்டமாயி நோய் நொம்பலத்துல பண விரயம், ஏமாற்றம், தடுமாற்றம், இப்படி என்ன கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை போக்க அற்புத மருந்து, அருமையான ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்குங்க. சனீஸ்வர பகவானும் முருகக் கடவுளும் ஒரே குணாதிசைகள் உடையவங்க. அப்ப சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருந்தா முருகக் கடவுளுடைய வழிபாடுகளை பண்ணணும். சஷ்டி, கிருத்திகை, வளர்பிற, தேய்பிறல நீங்க சாமி கும்பிடணும். இப்படி இருக்கப்பட்ட தருணத்துல சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துக்கிட்ட வல்லக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது எம்பெருமான் முருகக் கடவுளுடைய கோவில். அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு கோழி வாங்கிக்கிட்டு அந்த கோழியை ஒரு 2-3 நாளைக்கு முன்னையே வீட்டுல கட்டி போட்டு வளர்த்து 3வது நாளோ இல்ல 1 மாசத்துக்கு முன்னையோ அந்த கோழி எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு கோயிலில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் கிட்ட, அதாவது கோயில் அர்ச்சகர்கிட்டயோ இல்ல கோயில் அதிகாரிகள் கிட்ட, இந்த கோயிலை நான் சாமிக்கு தானம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு அந்த வழிமுறையை கேட்டு அங்க கோழியை தானம் கொடுத்தாலோ உங்க கஷ்டம், உங்க நஷ்டம், அரசியல்ல பிரவேசம், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். உங்க கடனாளியா இருந்தாலும், காதலா இருந்தாலும், திருமணம் தடையா இருந்தாலும், குழந்தை பிரச்சனைகள் இருந்தாலும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தொலைவுகள் தொந்தரவுகள் இருந்தாலும் வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் பிரவேசம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில போனீங்கன்னா அளவு கடந்த பலன். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல அந்த கோயிலுக்கு போங்க, எந்த குறையும் வராது. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனா நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டுடைய அட்ரஸ் வரும். வரும்போது ஒரு வாட்ஸ்அப், நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்னன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போன் போட்டுட்டு வாங்க. சிவாய நம.